ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. இன்று ஒரு அன்பரினுடைய வேண்டுகோளுக்கிணங்க சரணாகதி என்பதைத்தான் நாம் அனுஷ்டிக்க இருக்கின்றோம். சரணாகதி க்ஷேத்திரத்திலிருந்தே நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். சரணாகதி அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இரண்டே வார்த்தைகளிலே அவன் இஷ்டம், அவன் செயல். அவன் இஷ்டம்னா எம்பெருமானுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்கிறது தான் சரணாகதி அப்படின்னு அர்த்தம். சுருக்கமாக சொல்லணும், ரெண்டே வார்த்தைகளில் சொல்லணும்னா அவன் இஷ்டம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை அப்படிங்கிறது சுலபமாக ஒருவராலே எய்துவிட முடியாதது ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். ஆக சரணாகதி அப்படிங்கிறது எம்பெருமானிடத்திலே நாம் சென்று நம்மால் ஆவது ஒன்றுமில்லை, நீயே எங்களுக்கு புகழ், நீயே சர்வரட்சகன், நீயே எங்களை பார்த்து அனுகிரகம் பண்ண வேண்டும், ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாயின்னு சொல்கிறபடிக்கு நீயே அனுகிரகம் பண்ண வேண்டும், எங்களால் எங்களை ரட்சித்து கொள்ள முடியாது, பிறராலேயும் எங்களை ரட்சிக்க முடியாது என்ற சமயத்திலே புகழாய் இருக்கக்கூடியது நீ ஒருவனே, சர்வ ரட்சகனான நீ ஒருவனே அப்படிங்கிறதுனாலே நீயே ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமானிடத்திலே சென்று நாம் பிரார்த்திப்பது. அதைத்தான் பிரபத்தின்னு சொல்கிறோம், சரணாகதின்னு சொல்கிறோம், எம்பெருமானே சர்வமும் அப்படின்னு பலவிதமான பெயர்களிலே நாம் சொல்லி கொண்டிருப்போம். இந்த சரணாகதிக்கே பெயர் போனதான இதிகாசம் அப்படின்னு சொல்லணும்னா ராமாயணம். ராமாயணம் பூராவே சரணாகதி தான். ஒரு சரணாகதி அப்படின்னு இல்லை. நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 3 விதமான சரணாகதியை வசத்தியாக சொல்றது உண்டு. விபீஷண சரணாகதி, திரௌபதி சரணாகதி, கஜேந்திர ஆழ்வாரினுடைய சரணாகதி அப்படின்னு. இப்போ ராமாயணத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் ராமாயணம் பூராவே சரணாகதி அப்படின்னு சரணாகதி கிரந்தம் என்றே நம் பூர்வர்கள்லாம் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். அதிலேயும் இந்த விபீஷண சரணாகதி அப்படிங்கிறது ஏற்றமுடையதான சரணாகதி ஆகும். அப்படி அந்த விபீஷண சரணாகதி நடந்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். ரத்னாகர சாகரம் நமக்கு முன்னே தெரிகின்றது. இந்த ரத்னாகரம் சேது சமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த சமுத்திரத்திலே சாப்பமானைசீன சமுத்திரராஜன் தனக்கு வழிவிடாது போகவே, அணை கட்ட வழிவிடாது போகவே இளையாழ்வாரின் இடத்திலே, லக்ஷ்மணன் இடத்திலே சாப்பமான இந்த கடலையே நான் வற்ற செய்து விடுகின்றேன், ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொன்ன பொழுது சமுத்திரராஜன் பயந்து வந்து பிரபத்தி செய்ய, சரணாகதி செய்ய சமுத்திரராஜ சரணாகதி. அதற்கு பின்னே இவர் சேது பந்தனம் செய்து பிராட்டியை மீட்டு ராவணனை அழித்தது நாம் எல்லோரும் அறிந்தது. அதற்கு முன்னே நடந்ததுதான் இந்த விபீஷண சரணாகதி. வானத்திலேயே நின்று கொண்டு ராமா நின் திருவடிகளே நமக்கு சர்வமும் அப்படின்னு நின்று பிரார்த்தித்து கொண்டிருக்க ஸ்ரீமான் விபீஷணன் அப்படின்னு அவருக்கு நாமம். ஸ்ரீமான் இலங்கையிலிருந்து கிளம்பும் பொழுதே அசோகவனத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய கடாட்சம் விபீஷண ஆழ்வாரின் மீது பட, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு இங்கே வந்து ராமனிடத்திலே சரணாகதி செய்கின்றார். சர்வலோக சரண்யாய ராகவாய நமோ நமஹா அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். சர்வலோக சரண்யன், சரணாகத வத்சலன் அப்படின்னு ராமனுக்கு நாமம். சர்வலோக சரண்யன்னா அத்தனை பூதங்களும் அத்தனை வஸ்துக்களும் சரணாகதி பண்ண வேண்டும்னு சொன்னா அதற்கு உரியவனான எம்பெருமான் ராமன் ஒருவனே அப்படிங்கிறதுனாலே சரணாகத வத்சலன். சரணாகதி பண்ணினால் கருணையே சொரியக்கூடியவனான எம்பெருமான். அப்படி அவனிடத்திலே சர்வலோக சரண்யாய ராகவாய நமோ நமகான்னு சொல்ல, இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய படைகளோடு சுக்ரீவ மகாராஜா உள்பட, சிறிய திருவடி உட்பட அத்தனை பேரிடமும் கலந்து ஆலோசித்து வந்திருப்பவன் எதிரியே ஆயினும், எதிரி உருவத்திலே வந்தவன் ஆகிலும் அவனுக்கு அபயம் அளிப்பதையே இந்த அவதாரத்திலே நான் விரதமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சர்வபூதேபியோ அபயம் அப்படின்னு சர்வபூதங்களுக்கும் அபயம்னு கொடுப்பதையே நான் விரதமாக எடுத்துக்கொண்டிருக்கேன்னு சொல்ல, அவருக்கு அபயம் அளிக்க சரணம்னு விபீஷணன் சொல்ல, அவனுக்கு அபயம்னு அளித்து தன்னோடு எழுவரானோம்னு சொல்லும்படிக்கு சேர்த்து கொண்ட இடம் இந்த இடம். அழகாக குலசேகர ஆழ்வாரும் தன்னுடைய பெருமாள் திருமொழியிலே காட்டி கொடுக்கிறார். மண்ணுய்ய, வானவர் உய்ய, அமரர்கள் உய்ய, மண்ணுலகிலே இந்த மனுஷர் உய்ய, துன்பங்கள்லாம் அகல, அன்போடு தென்திசை நோக்கி பள்ளி கொண்டிருக்கும் அணியரங்கன் திருமுத்தத்து அடியார்களோடு நான் என்று சேர்ந்திருக்கக்கூடிய நாள் அந்த நாள் என்று வரும்னு. அப்படி எம்பெருமான் ராமனாலே பூஷிக்கப்பட்ட, பெருமாள்னு சொல்றது ராமனைத்தான் நம்முடைய சம்பிரதாயத்திலே. அப்படி பெருமாளாலே பூஷிக்கப்பட்ட பெருமாள், உள்ள தெய்வமான பெருமாள் அப்படிங்கிறது பெரிய பெருமாள் அரங்கன் தென்திசை நோக்கி விபீஷணனை கடாட்சித்து கொண்டு எழுந்தருளி இருக்கும். அப்படி
தென்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் திருமுத்தத்து அடியார்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாள் என்று அப்படின்னு குலசேகர ஆழ்வாரும் நமக்கு காட்டி கொடுக்கிறார். அழகாக தென்திசையை நோக்கி விபீஷணனுக்கு அருள் பாலிப்பதற்காகவே எழுந்தருளியிருக்கார். கம்பராமாயணத்திலேயும் அழகாக ஒரு பாசுரமாக ஒரு பாடலாக காட்டப்படுகின்றது. இந்த 7 உலகங்களும் இருக்கும் மட்டும், என்னுடைய நாமம் இருக்கும் மட்டும், என்னுடைய அடியார்களும் இருக்கும் மட்டும் உமக்கு இந்த அரசளிப்பதாக நான் உமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றேன். நீ இந்த இலங்கையை அரசாட்சி செய்து கொண்டிருப்பாயாக அப்படின்னு கம்பராமாயணத்திலேயும் ஒரு ஆழியான் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் எம்பெருமான் அப்படி அருள் செய்து கொண்டிருக்கான்னு காட்டுறார். அப்படி தென்திசையை நோக்கி அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராமனாலே பூசிக்கப்பட்ட அணியரங்கன் அடியார்களோடு சேருவது என்று அப்படின்னு அவர் கேட்கிறார். இதே சுவாமி தேசிகர் தென்திசையை நோக்கி எம்பெருமான் அணியரங்கன் அருள்வாளிப்பது யாருக்காகன்னு கேட்டால் எங்களுடைய நாச்சியாருக்காகவே, ஆண்டாள் நாச்சியாருக்காக உமாதேவியினுடைய அவதாரமாய் இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் உய்ய வேண்டி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய நிலைமையை விட்டு இங்கே வந்து எழுந்தருளியிருக்காளே, எமக்காக வந்தோம் இங்கு அவதரித்தாள்னு சொல்லும்படியாக அவதரித்தவளான அவளை நோக்கி கொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்காருன்னு அப்படி அவர் காட்டுறார். ஆக இப்படி சரணாகதிக்குன்னு ஏற்றமுடையதான இந்த க்ஷேத்திரம், சரணாகதிங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்திலே மிக முக்கியமானது, உயர்ந்ததான ஒன்று. அப்படி எம்பெருமானிடத்திலே சரணம் என்று சென்று நின்றோம் என்றால் அபயம் என்று அவன் நிச்சயம் நம்மை அருள்பாலிப்பான், அதிலே சந்தேகமே இல்லை அப்படிங்கிறத சொல்லி இன்று இந்த க்ஷேத்திரத்தில் இருந்து கொண்டு அடியேன் இதை பதிவிடுகின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.